இந்த காலகட்டத்தில் உபதேசன்றது ரொம்ப முக்கியம். உபதேசம் என்ற ஒரு காரியம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இப்போ இருக்கிற சூழ்நிலையிலலாம் இந்த பைபிள் ஸ்டடியில் பங்கெடுக்கிறது, கலந்துக்கிறதுலாம் ரொம்ப குறைவாக காணப்படுது. ஏன்னா போக போக காலங்கள் மாற மாற உபதேசங்களும் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கலாச்சார நிருபத்தை நான் கடந்த வாரம் பேசும்போது, எப்பவுமே ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது அது யார் எழுதினாங்க, எதுக்கு எழுதினாங்க, எதுக்காக சொல்லப்படுது, அந்த சபை ஜனங்களுக்கு அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அன்றைக்கு பேசப்பட்ட உபதேசத்துக்கும் இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆவியாருடைய ஆலோசனை என்ன என்பதை எடுத்துக்கொள்ளணும். எப்பொழுதுமே ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதை ஆரம்பிக்கும் போது எடுத்து பாருங்களேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பைபிளை வாசிக்கும் போதும் சரி, பைபிளை படிக்கும் போதும் சரி, இந்த நடுவில் உள்ள வசனத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாக்கியானம், அது இங்கிலீஷில் இன்டர்பிரட்டேஷன் அவங்க பிழையா போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆமோத்தின் குமாரனாக ஏசாயா பாருங்க அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இந்த ஏசாயாவுக்கு ஒரு தகப்பன் இருந்திருக்கிறாரு. யூதாவின் ராஜாக்களாகிய, அப்ப கீழே சொல்லப்படுற அந்த 4 பேர் யூதாவின் ராஜா. யூதாவின் தலைநகரம் ஜெருசலம். அந்த யூதாவின் ராஜாவாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர் நாட்களிலே யூதாவின் ஜெருசலமை குறித்து கண்ட தரிசனம், ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்றாரு. கீழே வாசிங்கன்னா உடனே வேற மாதிரி இருக்கும். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? மாடுன்றாரு, கழுதுன்றாரு. மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவன் அறியும். என் ஜனங்கன்றது இஸ்ரவேலை குறிக்குது. ஸோ என் ஜனங்களே கேளுங்கள், பூமி செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்தாளுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதோட பேக்ரவுண்டை போய் பார்க்குறதா இருந்தால், நீங்கள் 1 நாளாகமத்தில் இல்லை ராஜாக்கள் புஸ்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஊசியா காலத்தில் என்ன நடந்தது, யோதாம் காலத்தில் என்ன நடந்தது, ஆகாஸ் எசேக்கியா காலத்தில் ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பேச வரான்னு பேக்ரவுண்ட் பார்த்தா தான் இங்கே சொல்கிற விஷயம் புரியும். அன்றைக்கு இருந்த ஜனங்களும் இன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய நிலைமைகள் என்ன என்கிறத, அப்போ இந்த ஊசியா, யோதம், ஆகாஸ், எசேக்கியா காலத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறான்றது அங்கே போய் பார்த்தா தான் அதோடைய காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிற பாருங்க. ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுங்களேன். எப்படி வசனத்தை கோட் பண்ணுறது இல்லைன்னா பிழையாயிடும். நிறைய நேரத்தில் சில நேரங்கள்ல அந்த இன்டர்பிரட்டேஷன் பண்ணும்போது பிழையா பண்ணிடுவாங்க. அதை சொல்லிட்டு அந்த கலாச்சார நிறுவனத்தை நம்ம தியானிப்போம். ரோமர் 12 பாருங்க என்ன போட்டிருக்கு. இப்படி இருக்க சகோதரரே இருக்கா, அப்படி இருக்க சகோதரன்னா எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கணும். அப்படி இருக்க சகோதரன்னா அந்த அந்த நம்ம வாசிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்னோன்னே ரோமர் 12:1 நீங்கள் திருப்பிட்டீங்க இல்லையா? ஆனால் ஆக்சுவலி இப்படி இல்லை. முழுசாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் பவுல். ஆனால் இந்த பைபிளை அவங்க சரி செய்யும் பொழுது அதிகாரம் கொடுத்து வசனத்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வசனம்லாம் கிடையாது. வசனம்னா வசனம் 1, வசனம் 2 சொல்ல, அந்தமாரி 1, 2, 3லாம் கிடையாது. அதிகாரம்லாம் கிடையாது. இது நேராக வாசிங்க. அப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது சகலமும் அவராலும்
அவர் மூலமாகவும் அவருக்காக இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி இருக்கிறதுனால சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக இருக்கிறபடினால், அப்படி இருக்கிறனால உங்கள் சரீரம் என்ன பண்ணணும், உங்க சரீரமும் அவருடையது. பழைய ஏற்பாட்டுல மிருகங்களை பலி கொடுத்தாங்க. உங்க சகோதரரை நீங்கள் உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதை வாசிக்கும் பொழுதே ரோமர் நிருபத்துல ஜனங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அதனாலதான் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தெரியாமன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. சரீரத்துக்கு கடவுளுடைய சரீரமாக பார்க்கல, அங்க வேற விஷயங்களை கொடுத்ததுனாலதான் அவர் இப்படி சொல்ல வர்றாரு. அவங்க கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியினால பேசுறாங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது இப்படி மேலிருந்து வாசிட்டு வரணும். எதுக்கு சொல்றாங்க, யாருக்கு சொல்றாங்க, அந்த சொல்லப்பட்ட காலகட்டங்கள் என்ன என்பதை நீங்க இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்கு இல்லையா, இந்த மெசேஜ் அதெல்லாம் நீங்க சைலண்ட் போட்டு, எனக்குலாம் ஒண்ணுமே வராது, கால் அந்த மாதிரி போடுங்க, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரி, போன வாரம் கலாத்திய நிருபத்தை எழுதும் பொழுது, கலாத்திய நிருபத்துக்கு வந்துருங்க. இது பவுல் தான் எழுதினார். எழுதும் போது சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 48 49 இந்த காலகட்டத்தில் தான் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இதுல மொத்தம் 6 அதிகாரம் தான் இருக்குது. ஒரு அவர்ல படிச்சு முடிச்சிடலாம். 149 வசனங்கள் இருக்குது. 6 அதிகாரத்துல 149 வசனம் இருக்குது. இதுல மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, கடந்த மாதிரி சொல்றது 30 தடவை நியாயப்பிரமாணம் பத்தி எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இன்னைக்கு போன வாரம் வராதவங்களுக்காக தான் அதை சொல்றேன். 30 தடவை நியாயப்பிரமாணம். எங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் நீங்க வாசிக்கிறீங்களோ அது ஆபிரகாம் சந்ததியில வந்த எபிரேயர் என்று அழைக்கப்பட்ட யூதர்கள். நீங்க போய் யோவான் 1:17 வாசிங்கன்னா, நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது என்று. நியாயப்பிரமாணோட சட்டத்திட்டம் என்னன்னா, செய்யாது, செஞ்சு ஆகணும். 1-2 613 பிரமாணம் இருக்குது. நிறைய பேர் நியாயப்பிரமாணம் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான் நினைக்கிறாங்க. இல்ல, ஓய்வு நாள் அனுசரிக்கிறதுல இருந்து, உபவாசம் எடுக்கிறதுல இருந்து, தீட்டானதை சாப்பிடக்கூடாதுல இருந்து, இப்படி நிறைய இருக்குது. அது முழுசும் கை கொண்டாதான் அவன் ஒரு யூதனா இருக்க முடியும். அதான் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுவாரு, பிலிப்பியர் 3 நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் நம்ம நீதிமான் ஆக முடியுன்றதெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த கலாத்திய நிருபத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 30 தடவை நியாயப்பிரமாணத்தை பற்றியும், ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தைகள் 42 தடவையும், ஃபெய்த் விசுவாசம் என்பது 23 தடவை எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த பைபிள்ல, அதாவது இந்த கலாத்திய நிருபத்துல பவுல் அந்த கலாத்திய சபைக்கு என்ன சொல்ல வராருன்னா, நியாயப்பிரமாணம் என்ன செய்தது, இயேசு என்ன செய்தாரு, நம் விசுவாசத்தினால நீதிமானாக முடியும் என்கிற காரியத்தை வலியுறுத்துறார். இப்படி வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த வாரம் நான் சொன்னது போல 7ஆம் வசனம் பாருங்க, 6-7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னன்னா, அன்னைக்கு ஒரு சபையில நிரந்தரமா எந்த ஒரு ஊழியக்காரனும் இருக்க முடியல. இன்றைக்கு வசதிகள், இன்றைக்கு இருக்கிற வாய்ப்புகள், இன்றைக்கு ஒரு இடத்துக்கு துரிதமா போகிற வாகனங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. எழுத்து மூலமா, கடிதம் மூலமா தான் தொடர்பு கொண்டாங்க. அதனாலதான் 4 கடிதம் நான் சொன்னது போல பிலிப்பியர், கொலோசியர், புலோமோன், எபேசியர் எல்லாம் பவுல் ஜெயில இருந்து, அதாவது சிறையிலிருந்து எழுதுறாரு. எழுத்தின் மூலமா தான் ஒரு செய்தியை அனுப்புனாங்க. அது போய் சேர்றதுக்கு, அதை வாசிக்கிறதுலாம் காலம் தாமதம் ஆயிடும். இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியால எல்லா விதமான பைபிள் சம்பந்தமான காரியம் இருக்குது, அன்னைக்கு அப்படி கிடையாது. அது மாத்திரமல்ல, நீங்க போய் கொரிந்து சபையில பார்த்தீங்கன்னா அங்க அப்ளோ ஊழி செஞ்சிருக்கிறாரு. அங்க கேபான்ற பேதுரு ஊழி, பேதுருக்கு ஒரு பேரு கேபா, பவுல் ஊழி செஞ்சிருக்கிறார். அங்க பாருங்க என்ன தெரியுமா பிரச்சனை ஆச்சு. அந்த சபையில
15 அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் இருக்கு. 15 அதிகாரம் ஒவ்வொரு பிரச்சனைக்காகத்தான் பவுல் பேசுவார். அவ்வளோ ஒரு சபையில இருக்கிற குழப்பங்கள் தீர்வு காண்றதுக்கு நீங்க வாசிக்கணும்னா 1 கொரிந்தியர் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுல ஒரு பிரச்சனைனா பிரிவினை. அந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? ஒருத்தன் கேபாவை சார்ந்தவன் என்றும், சிலர் அப்லோரை சார்ந்தனும், சிலர் பவுலை சார்ந்தவன் என்று சொல்லுகிறபடினா, பவுலா சிறுவில் அறையப்பட்டாரு, பவுலா ஞானஸ்தானம் கொடுத்தாரு, ஞானஸ்தானத்தை வைத்தெல்லாம் இங்கக்குள்ள கருத்து வேறுபடுறதுனால அங்கேயும் பவுல் சபையை ஒழுங்குபடுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக பேசுறார். அதே போலதான் கலாத்தியர் நிருபத்திலையும் பவுல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு, கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம், இயேசு தான் ஃபவுண்டேஷன், இயேசுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதான் சொல்றாரு பாருங்க, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர்களை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்தை திரும்புறதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். அதான் எப்பொழுதுமே இன்னைக்கு மலேசியாவில் மற்ற உலக அளவில் எல்லா திருச்சபையும் இருக்குது. ஒரு சிலர் இங்க இருக்கிறவங்க வேற சபையிலேருந்து இங்க வந்திருக்கலாம். ஆனால் நீங்க எந்த சபையில இருந்தாலும், டானா இருந்தாலும் கூட, போன வாரம் சொன்னேன் இல்லையா, தெசலோனிக்கே பட்டணத்தார் அவங்க நற்சாட்சி உள்ளவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பேர் என்னது, பெரையோ பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்குதா, இவங்க பேசுற காரியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்ததுனால தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கல இவங்க அதிக குணசாலியா இருந்தாங்க. தயவு செய்து எந்த ஊழியக்கார் பேசினாலும் நீங்களும் வசனத்தை உட்காந்து தியானிக்க பாருங்க. விளங்கலையா, புரியலையா, நீங்க கேளுங்க. இயேசு நிறைய வாட்டி ஊமைகளா பேசுறாரு, விலங்குல சீஷர்கள் தனியா கேட்கிறாங்க. அந்த விதையை பத்தி சொன்னீங்க, என்னத்தான் சொல்ல வந்தீங்கன்னா, பிறகுதான் சொல்ற ராஜ்யத்தின் வசனன்றார். அந்த ஒவ்வொரு கற்பாறையில விழுந்தது, முச்செடியில விழுந்தது, வழியருகே விழுந்தது, அதுக்கெல்லாம் இயேசு மறுபடியும் விளக்கம் கொடுக்கிறார். நீங்க பைபிள் கற்றுக்கொள்றதா இருந்தா இப்படி கேள்வி கேட்கறது, இப்படி ஆராய்ச்சி பார்க்கறது ரொம்ப அவசியம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிற இல்லாமல் வேற இல்ல. பவுல் பிரசங்கம் பண்ணி போன பிறகு வந்தவங்க சிலவங்க அந்த சபைக்குள்ள பிரமாணத்தையும் கை கொண்டு ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டான். இதான் போன வாரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். போன வாரத்தை நம்ம எந்த வசனத்தை பார்த்தோம்? 14வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூதா மார்க்கத்தில் தேறியவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியமங்களுக்காக மிக வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். பவுல் தன்னை பற்றி அட்ரஸ் பண்றாரு. உங்களுக்கு தெரியும், பிலிப்பியர் 3:5-6 பவுல் கலாத்தியர் 1:14 பாரம்பரியமாக பிரமாணங்களை கை கொண்டு பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தேன். ஆனா எந்த இடத்துலையும் அது பவுலுடைய வாழ்க்கையை மாற்றவே இல்லை. ஆனா அவங்க கை கொண்ட அந்த பாரம்பரியம் பிரமாணங்களை கொண்டு மற்றவங்களுக்கு கொலை செய்கிற அளவுக்கு பவுல் நடத்தப்பட்டார். பக்தி வைராக்கியம் எப்பயுமே நல்லா விளக்கி கொள்ளுங்க. பக்தி வைராக்கியமா இருக்கிறத விட கிறிஸ்துவின் சாயல வாழ்ற மாதிரி தான் ரொம்ப முக்கியம். சரி, இயேசுவை கொலை செஞ்சது யார்? புறஜாதிகளா, யூதர்களா? யூதர்கள் தான். ஏன் கொலை செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் ஜெசி கொலை செஞ்சாங்க? டாக்டரின் தான் பிரச்சனை. ஏன்னா இவங்க காலங்காலமா ஓய்வினால மீறக்கூடாது. இயேசு ஓய்வினால சுகமாகிறது. அந்த 38 வருஷம் ஒரு வியாதி சொஸ்தமானது, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொஸ்தமானது, ஓய்வுனால 18 வருஷமா ஒரு அம்மா கூன் வளைஞ்சி வராங்க, அவங்க சொஸ்தமானதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஓய்வுனால மீறிட்டீங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டீங்க. அந்த அற்புதம் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அற்புதம் கூட அவங்களுக்கு பெரியதில்லை. நிறைய நேரத்துல உபதேசத்தினாலேயே இயேசுவை கொலை செய்யறதுக்கெல்லாம் வகை தேடிக்கிட்டே இருந்தாங்க.
அதனால்தான் சொல்ற உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த உபதேசத்தை கேட்குறோம், அந்த உபதேசத்துல கிறிஸ்துவை சார்ந்திருக்குதான்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்படி இருந்தும் நான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருந்தும் 15வது வசனம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், அவருடைய கிருபையினால் அழைத்த தேவன். அதுதான் நிறைய நேரத்தில் பவுல் எழுதும் பொழுது இயேசுவின் கிருபையை பத்தி பேசுவார். எனக்கு ஒரு கிருபா பாராட்டினாரு. கிருபினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்துல சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டு. The purpose why Jesus, என்னை ஏன் இயேசு தொட்டாரு, என்னை ஏன் இயேசு சந்திச்சாரு, இதை நீங்க எடுத்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9:15-16 பாருங்களேன். அப்போஸ்தலர் 9:15-16 பவுல் மூப்பர் கையிலிருந்து கடிதத்தை வாங்கி கொண்டு இந்த கிறிஸ்துவ நம்பிக்கையை அழிப்பதற்காக, கிறிஸ்தவர்களை பிடித்து சிறையில போடுவதற்காக தமஸ்கு போகும்போது அங்க ஒரு என்கவுண்டர், ஒரு தொடுதல் நடக்குது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கும்போது, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறார். ஆண்டவர் யாருன்றதே தெரியாமையே ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமானார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இங்க ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற, நான் ஜோஸ்பினை துன்பப்படுத்தினா, ஜோஸ்பின் கடவுளுடைய பிள்ளை, இவங்களை துன்பப்படுத்துனா நான் இயேசுவே துன்பப்படுத்துதான் அர்த்தம். இந்த மாதிரிலாம் வசனத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். இயேசு சொல்றாரு, ஏன் என்னை துன்பப்படுத்தினாய்? அந்த வசனத்தை வாசிங்களா. இப்ப சொல்லுவாரு பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 9:15-16. அனனியாட்ட சொல்லி அனுப்புவார், நீ போய் நல்லா வாசிங்க. அதற்கு கர்த்தர் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் ஏன்னா அதுக்கு முன்ன அனனியா சொல்ற, ஆண்டவரே இந்த மனுஷன் ஜெருசலேம் உள்ள உம்முடைய பரிசுத்தவானுக்கு எத்தனையோ பொல்லாங்குகள் செய்தவன் என்று அவனை குறித்து சகோதரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதை யாவரும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதுதான் இங்கே சொல்றாரு பாவு. ஸோ இந்த காலிங்ன்றது ரொம்ப பேரு, அழைப்புன்றது இப்படிப்பட்ட ஒரு தொடுதல் அவசியம். எபேரியர் 5:4 வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லுவாரு, ஆரோனை போல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை. ஊழியன்றது ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு பர்சனல் ஒரு தொடுதல் இருக்கணும். எபேரியர் 5:4 ஆரோனை போல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான ஒரு வார்த்தை கிடைச்சதுனால தான் பவுல் கான்ஃபிடென்டா சில காரியங்களை பேசுவார். அதனாலதான் நீங்க பிலிப்பியர் நிருபத்தை எடுங்களேன். அங்க சொல்லுவார் பாருங்க, பிலிப்பியர் நிருபத்துல, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரும். நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடையும்படிக்கு இயேசு என்னை பிடிச்சாரு ஒரு இடத்துல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பவுல் சொல்ல வர அந்த சத்தியத்துக்கு புறம்பான வேறு ஒரு சுவிசேஷத்தை நம்பி ஜனங்க போயிட்டாங்க.
ஐயா, நான் வந்து சொன்ன சுவிசேஷம் வந்து, நான் சொன்ன இயேசு பற்றிய காரியம் வந்து சாதாரணமான அல்ல. ஏன்னா இயேசு பவுலை சந்திச்சதும் பவுல் இயேசு கிட்ட ஒப்பந்தம் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்ற சத்தியம் உண்மைனா அவருடைய அழைப்பை சொல்ல வேண்டியதா இருக்கு. மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தை நான் பாய்க்க கூடாது, இருந்தாலும் சொல்றேன். தடி எடுத்தவனா தண்டல்காரன் மாரி இன்னைக்கு 10 பேர் சபையை விட்டு போனா அவர் வீட்டில் தலைவராக இருப்பார், வீட்டுக்கூட்டம் நடத்திருப்பார், பாட்டு நடத்த தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும்னு அப்படிலாம் சபை ஆரம்பிச்சிடறாங்க. நான் பொறாமையில் சொல்லலை. உங்களுக்கு பர்சனல் காலிங் இருந்துச்சுன்னா அந்த காலிங் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் பணத்தையோ மக்களையோ சார்ந்திருக்க மாட்டீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த 36 வருஷம் அனுபவத்தில் நல்ல சம்பளத்தில் இருந்து நானும் என் மனைவியும் கர்த்தர் அழைச்சாலும் அழைப்பு வந்தோன்னே என்னால் வேலை செய்ய போய் இடத்துல அழுதுகிட்டே இருப்பேன். ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியாது. ரசிக்கப்படாத ஒரு மனுஷன் கேட்பார், அவர் பேர் குணசேகர். பீட்டர், ஏன்டா அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. நான் அப்புறம் சாமி டிவிஸோடைய மீட்டிங் போகும்போது தான் 2 ஊழியக்காரங்க ஒரே வார்த்தை சொல்லி கர்த்தர் முழு நேரத்துக்கு. அப்போ நான் காஜாங்கள வீட்டுக்கு வேற காசு கட்ட வேண்டியது கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஆண்டியை ரொம்ப யோசித்தாங்க. 2 பேருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு பண உதவி இல்லாமல், எந்த ஆத்துமா இல்லாமல் 2099 வந்து கைப்பிரதி கொடுத்து இந்த மந்தினுக்கு வந்து மந்தியில் தான் பிறந்துன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது மந்தின் எஸ்டேட். இந்த 26 வருஷத்தில் சிங்கிள் மணி இல்லாமல் அழைத்த தேவன் உண்மையாக இருந்ததுனால எல்லா நேரத்திலும் கர்த்தர் எங்களோட தேவை சந்திச்சு எங்களை நடத்தினா. இன்னிப்பையும் ஆச்சரியம், எப்படி ஏறனை படிக்க வச்சோம், எப்படி வீட்டு காசு கட்டணும். அப்போலாம் இவ்வளோ ஆட்கள் கிடையாது. அழைப்பு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சபைக்குள்ளே பாட்டு நடத்துறது, வீட்டுக்கூட்டம் நடத்துறது அதெல்லாம் தவறுன்னு சொல்ல. ஆனால் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு, ஊழியத்துக்கு பவுலை போல ஒரு தொடுதலோடு கூட ஒரு அர்ப்பணிப்போடு தான் நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு. பாஸ்டர் ஊழியன்றது சாதாரணமான காரியம். ஆனால் இன்றைக்கி நிறைய ஜூமில் படித்த பிறகு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு பாஸ்டர்ன்றலாம் நடத்துகிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் ஒரு சபையை நடத்துவதற்கு, சபையில் இருக்கிற ப்ராப்ளத்தை டீல் பண்ணுவதற்கு இவருடைய அடையாளம், இவருடைய ஐடென்டிட்டி அங்கே தேவைப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அதனால தான் இவ்வளோ விளக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ விளக்குறாரு. பவுல் வந்து கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது, நான் சொன்ன உபதேசத்துக்கு சாதாரணமான காரியம் இல்லை, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம், கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்துக்கு வந்துருங்க, அறிவிக்கும் பொருட்டு அவர் எனக்குள் வெளிப்படுத்தப்பட்ட பிரியமா இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அழைப்பு வந்தோன்னே உடனே நான் அந்த அழைப்புக்குள்ள இறங்கல, மாமிசத்தோடு ரத்தத்தோடு என் அறிவை சார்ந்தாலும் நான் தீர்மானிக்கல. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் இடத்திலும் ஜெருசலேமுக்கும் போகல. அந்த நாள்ல பவுலை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இதுக்கு முன்னே பவுல் என்ன செஞ்சிட்டாரு, வீடு வீடா புகுந்து கிறிஸ்தவங்களுக்காக அவங்கள பிடிச்சு சிறையில போறது உருவமா இருந்ததுனால அவர் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பிறகு ஏன் பவுல் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஏன்னா இவர் சொன்ன சுவிசேஷத்துக்கும் போதிச்சதுக்கும் முரணான சில விஷயங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. இப்ப தன்னை பத்தி, தான் அழைப்பை பெற்றதை பத்தி, ஊழியத்தின் அழைப்பை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் ஜெருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 14 நாள் தங்கியிருந்தேன். ஏன்னா பேதுரு, யோவான், யூதாஸ் காரியத்து, யாக்கோப்பு இவங்க எல்லாம் 12 சீஷர்கள் 3.5 வருஷம் இயேசுவோடு ஜேர்னி பண்ணவங்க, இயேசுவோடு ஊழியம் செஞ்சவங்க. ஆனா இதுல பவுல் கிடையவே கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் ஒரு நேரடியான சந்திப்புக்குள்ளாக பவுல் ஊழிய அழைப்பை பெறார். அதுக்கு முன்னதாக பவுல் சபை வளர்ந்துகிட்டே போக போக ஒரு மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம் யூத மார்க்கத்துக்கு முரணாக ஒரு உபதேசத்தில் போயிட்டு இருக்கிறதுனால அதை தடுத்து நிறுத்துறதுக்கு. நம்ம தேசத்துல பாருங்க, யாரையும் நீங்க என்ன செய்ய முடியாது, கைப்பிரதி கொடுக்க முடியாது, நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அவங்க செய்யலாம். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அது எந்த சட்டத்துக்கு கீழே உங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க. இன்னொரு சட்டம் இருக்குது,
அந்த சட்டத்துக்கு கீழே நீங்கள் உங்களை கொண்டு போய் வைக்க முடியும். இடையில தெரிந்தானே பூச்சவங்களே எங்கேயோ ஒரு சைனீஸ் ஊழியக்காரர் இன்ன வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அவர் நிறைய சோசியல் ஒர்க் செஞ்சிட்டு இருந்தார். அவரை கிட்னாப் பண்ணி உயிராக இருக்கிறாருன்னு கூட தெரியும். இருக்கு, அதுக்கெல்லாம் இருக்கு. அவங்க அப்படியே மறைச்சிட்டாங்க. இடையில அவருக்கு அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மூர்க்கமாக பக்தி வைராக்கியத்தில் கிறிஸ்துவுக்கு எழுந்தவர் தான் ஆண்டவர் இந்த மனுஷனை தொட்டார். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலரை வேற ஒருவனை நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவை எல்லாம் பொய்கள் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற இந்த சாட்சி, இந்த டெஸ்டமனி பொய் இல்லை, தேவனுக்கு முன்னாடி சாட்சியா சொல்றேன். ஏன்னா புதுசா ஒரு ஆள் ஒரு உபதேசத்தை சொல்லும் போது சபையில நியாயப்பிரமாணம் கொண்டவங்க ஒரு காரியத்தை, நீங்க இந்த பைபிளை முழுசா இந்த பகுதியை வாசிக்க உங்களுக்கு தெரியும் ஏன் பவுல் இந்த அளவுக்கு பேசுறாரு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு எழுதுகிறது இவையெல்லாம் பொய்கள் அல்லவென்று தேவனுக்கு முன்னாடி நிச்சயமாக சொல்கிறேன். பின்பு சீரியா, சிசிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவன் இருந்தேன். சபைக்குள்ள இருந்துகிட்டு யாருக்கும் அறிமுகம் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவங்களுக்கு கேள்விப்படும். முன்பே இயேசுவை விசுவாசித்தவர்களுடைய நம்பிக்கையை அழிப்பதற்கு வந்தவரே இப்ப பிரசங்கிக்கிறான்றத கேள்விப்பட்டாங்களாம். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். ஏன் பவுல் இந்த அளவுக்கு தன்னை பற்றி அந்த சபைக்கு வெளிப்படுத்த காரணம் என்னன்னா, இப்ப சபைக்குள்ள நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஆகணும், அதுவும் அவசியம் என்ற ஒரு குழப்படி வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியங்கள் அது எங்கேருந்து வந்தது, நான் எப்படி அப்போஸ்தலன்ற இடத்துக்கு வந்தேன் என்றதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருந்தது. அதனால தான் பவுல் இந்த இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தில் இயேசு அறிமுகத்தை பார்க்கறத பார்க்கலாம், தன்னை அறிமுகப்படுத்துறார். இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? வச்சுக்கிறேன். பாஸ்டர்ஸ்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து அவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற விசுவாசத்தை விட அவங்ககிட்ட கிடைக்கிற விசுவாசம் அவங்க பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ சர்ச்சில் எக்ஸாம்பிள் சர்ச்சில் அவங்கள மாரி நடத்துகிறவங்க இருக்காங்க. அவங்க இந்த இதில் சர்ச்சில் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி கண்டிக்கிறாங்க. அப்போ எதில் தேவ அன்பு நல்லா வெளிப்படுதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இத்தனைக்கும் அவங்க ஆன்லைன் சில பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி இயேசு 12 சீஷரை பக்கத்தில் வச்சு உருவாக்கி அவங்கள உருவாக்குனாரோ அதே போல் சில பாஸ்டர்ஸ்கள் காலங்காலமாக அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்களே டீச் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணி அங்கங்கே சபை ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஜூமில் படிக்கிறதும் பைபிள் ஸ்கூல் படிக்கிறதும் நான் தவறுன்னு சொல்லலை. இப்போ நான் 3.5 வருஷம் பைபிள் ஸ்கூலில் ப்ராக்டிக்கலாக படித்தேன், ஃபிசிக்கலாக படித்தேன். அங்கே காலையில் 5:30 மணிக்கெலாம் நீங்கள் எழுஞ்சி ஆகணும். ஒரு முறை நாங்கள் காலையில் எழுஞ்சிட்டு இருக்கிறோம், எங்களுடைய பிரின்சிபல் உட்காந்துருக்குறோம். அந்த நேரத்தில் மார்னிங் டிவோஷன் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது முடிஞ்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னா அவங்க கிளாஸுக்கு போவாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் செப்பல் இருக்கும், லெக்சர் போதிப்பாங்க. பிறகு 4 மணியான டீ முடிஞ்சோன்னா நீங்கள் கிறிஸ்டியன் டியூட்டி என்னன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். புல் வெட்டுறதுக்கு முதற்கொண்டு நான் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் அது முடிஞ்சோன்னே சில நைட் கிளாஸ் இருக்கும். நைட் கிளாஸ் இருக்கும், கண்டிப்பாக போய் லைப்ரரியில் உட்காரணும். அன்றைக்கி இந்த ஏஐயோட உதவி ஒன்றுமே இல்லை. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேதாகரத்தில் நிறைய காசு கொடுத்து லைப்ரரி உள்ள புக்கெல்லாம் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு 8 பாடம் படித்து கொடுப்பாங்க ஒரு டேர்மில். அதில் எல்லாத்துக்கும் நீங்கள் பக்கமாக ரிசர்ச் பண்ணி எந்த புக்கில் எடுத்தீங்க என்னன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் சொந்தமாக அதுதான் உங்களுக்கு பைபிள் படிக்கிறது. அப்புறம் ஒரு வருஷத்தில் 2 வாட்டி மிஷன் ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாஸ்டர் என்ன கொடுக்குற காணிக்கெல்லாம் கிடைக்காது, பாயில் படுக்க வேண்டியதாக இருக்கும். எங்கே கொடுக்குறாங்களோ அதை படுத்துட்டு வீடு வீடாக போய் கைப்பிடித்து கொடுக்கணும். அந்த 3 நாள் அங்கே சுவிசேஷ கூட்டம் நடந்து இப்படி ஃபிசிக்கலாக நிறைய. அப்புறம் ஸ்டூடெண்ட்குள்ளே கொஞ்சம் சண்டை வந்துடும், அங்கே உருவாக்கப்பட்டோம். அப்புறம் 2 வருஷம் போய் டிகிரி வேற படித்தேன்.
கிரேஸ் அசெம்பிளியில். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அனுபவத்துக்கும் இப்போ உள்ள அனுபவத்துக்கும் அந்த ப்ராக்டிக்கலான காரியங்களை பார்க்க முடியல. அந்த உண்மையான நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை ஜூம்ல நீங்க பார்க்க முடியாது. அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிறாங்க, படித்து எடுக்கிறாங்க. இப்போதான் சேட் ஜிபிடி, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ இதுக்காங்கிட்டு ஃபியூச்சரில் வரப்போகிற பாஸ்டர்லாம் சேட் ஜிபிடிலேயே படிச்சுட்டு வந்து. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் பைபிள் ஸ்கூலில் படிச்சு கொடுக்குறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், நம்ம காலம் மாரி இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அதான் இந்த எஸ்ஐஎம்எல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஏஐலலாம் தேடி அது ஈஸியாக போயிடுச்சு. நீங்கள் போய் தட்டி பார்த்தப்ப இந்த காலத்தை நீங்கள் வந்து படிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஆமாம் பரீட்சைலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. இப்போ என் கிளாஸில் ஒருத்தர் படித்தார், அவருக்கு வந்து டிப்ளமா கொடுக்கல, அவர் பிப்ளிக்கல் சர்டிஃபிகேட் என்டர்டன் இருக்குது, அவங்க மார்க்கை பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் இந்த கலாச்சார நிறுவனத்தை பற்றி நீங்கள் போய் கூகுள்லையோ ஏஐல தானே அது எல்லாத்தையும் கொடுத்துருது. ஒரு ஊழிக்காரர் என்ன சொன்னார், என் வீட்டில் உள்ள புக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டலான்னு இருக்கேன், இதே எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ எனக்குள்ள மனசில் என்னன்னா, அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் தூய ஆவியானவர் கொண்டு தான் இந்த தூய்மையான பரிசுத்த பைபிள் எழுதப்பட்டுச்சு. ஆவியானவர் வெளிப்பாடு வேலை. அன்னைக்கு இந்த பொண்ணு சாகிற நிலைமையில இருக்குது, பிள்ளையோட சாக போகுது, கொஞ்சம் மாவு தான் இருக்குன்னு ஏஐ சொன்னிச்சு எலியாகிட்ட. அது அந்த பொண்ணு இப்படி இருக்கும், அதோட பேரு இப்படின்லாம் சொன்னார் ஆண்டவர். இல்லை, வேர்ட் ஆஃப் நாலேஜ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இங்கேயே சார்ந்துட்டீங்களா சோம்பேறி ஆயிடுவீங்க. உங்களுக்கு கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி வெளிப்பாடு கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அறிவை சார்ந்திருப்பீங்க, அறிவு இருமா போண்டாகும். அறிவு பெருத்தும் நோவு பெருத்தும். சோசியல் மீடியா இப்போ இருக்கிறதுலாம் நான் தவறுன்னு சொல்லலை. ஃபோனில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. போன வாரம் சொன்னது போல் பணத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஒரு பணத்தை வச்சு ஒரு பிள்ளையோட உயிரை காப்பாற்றுறோம், அதே பணத்தை வச்சு ஒருத்தனை கொலை செய்யறதுக்கும் பணத்தை கொடுக்குறோம், ஆனால் ஜீவன் இல்லை. ஜீவன் இருக்கிற ஒரே இடம் கிறிஸ்து தான். எழுத்துக்கொள்ளும் எங்க இருக்குது? யோவான் 6:1. எழுத்துக்கொள்ளும். எழுத்துன்றது நியாயப்பிரமாணம். செய்யாது. என் வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்கு. நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லது வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதான். நாங்க எம்மாவுஸ் ஈஸ்வரோட போகும்பொழுது அவர் பேசிட்டு வர்றாரு, அவர் காண போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போன உயிர் திறந்த பிறகு இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அவர் பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ? இந்த பொண்ணு வந்து திருமணமே ஆகல, குழந்தை வரும்னு சொன்னோன்னா அதை நம்புறதுக்கு கூடாமல் இருந்த பிறகு கேப்ரியல் தூதன் சொல்றாரு, நீ உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துட்டு போன்னு சொன்னாங்க. இந்த அம்மா போயிட்டு மரியாள் போன உடனே இவங்க வாழ்த்தை கேட்டோன்னா யோவான் சன்னம் துள்றாரு, வயிற்றுல 6 மாசம் குழந்தை துள்றாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, எலிசபெத் சொல்றாங்க, என் ஆண்டருடைய தாய். இதான் ப்ரொஃபசர்ஸ் பேசுற வசனங்கள் துள்ளுதான், அதுதான் கடவுளுடையது. என் ஆண்டோடைய தாய் எண்ணத்தில் வரப்பட்டது எப்படி? உன் வாழ்த்துல கேட்டு. ஏன்னா யோவான் ஸ்நானன் யாரு? ஏசியா 40ஆம் அதிகாரத்துல வனாந்திரத்தின் சத்தம் வழியை ஆயத்தப்படுற. நீங்க போய் லூக்கா 4 வாச்சு பாருங்க. லூக்கா 4 இருக்கு, லூக்கா 4 சாரி மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல மனம் திரும்புங்களுக்கு தேவராஜ் சமீபமா இருக்கு, வழியை ஆயத்தம் பண்ணார். அவர் வனாந்திரத்தின் சத்தம், இவர் சத்தியம். அதுதான் சத்தியத்தை பார்த்தோன்னே சத்தத்துக்கு என்ன சொல்றாரு? நான் சிறுகவும் அவர் பெருகும், என்னுடைய ஊழியம் முடிய நியாயமாயிருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஜூம்ல படிக்கிறதோ அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனா ஒரு டாக்டரினை பத்தி பேசுறதுக்கு பவுல் நான் எங்கிருந்து வந்தேன்? ஏன்னா இவர் சீஷர்களோட இல்லையே. இந்த பிரச்சனை தான் அன்னைக்கு கொரிந்திய சபையில இருந்தது. அதனால உபதேசத்துக்கு நான் சொல்ல வர உபதேசம் இயேசுவை பற்றியதான விஷயங்கள் நியாயப்பிரமாணுக்கு மேலாக இருப்பதற்கு காரணமே நான் எங்கேருந்து வந்தேன், எனக்கு எப்படி அழைப்பு பட்டேன்னு சொல்றேன். அதுதான் நீங்க முழு நேரம் ஊழியம் செய்யுங்க. முழு நேரம் ஊழியம் செய்யாமையே பகுதி நேரம் ஊழியம் செய்யலாம். எந்த ஊழியம் செஞ்சாலும் உங்களுக்குன்னு
ஒரு பர்சனல் இன்டர்மிஸ் வித் காட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்துட்டு இருக்குது. எப்படிங்க யோபு ஆபிரகாம்லாம் இருந்தாங்க? சேர்ச்சுக்கு போய் அவங்க சேர்ச்சுக்கு போனதாகவோ பைபிள் இருந்ததாகவோ இல்லையே, அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தேவனோடு கூட அனுபவம் இருந்ததுனால. இவங்க பரிசுத்தாவியை அனுபவிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க இவங்க சிரிப்பு அவங்களுக்கு பகடியாக தான் இருக்கும். என்னடா லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்குன்னு. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காதனால இது அசுத்தாவியா இருக்குமோ. இப்போ என்ன செய்யணும், இது கர்த்தருடைய ஆவியா அசுத்த ஆவியான்றத நீங்க நிதானிக்கணும். பைபிள்ல இதுல ஆதாரம் இருக்கணும், அதையும் பார்க்கணும். எடுத்தோடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நாய் திருத்தரக்கூடாது. அப்படிதான் மேல உள்ள அனுபவத்துல அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கீழே உள்ளவங்களுக்கு பிடிச்சி வரிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பேதுரு இது அப்போஸ்தல மன்னிக்கணும், யோவேல் 2:28 சொல்லப்பட்டது தான் இப்ப நடக்குது ஐயா. ஏன்னா ஆவியான ஊற்றப்படுறதும் நிரப்பப்படுற அனுபவத்துல பழைய ஏற்பாடுல இந்த மாதிரி யாரும் போகல. கடவுளை கிருபாசன் இடத்துல மகா பரிசுத்த தளத்துல வச்சு நடுவுல ஒரு ஆசாரியை வச்சு அதுகளுக்கு பலிகளை செலுத்தி இப்படிதான் கடவுளை ஆராதிச்சிடும். கடவுள் கிட்ட போகவே முடியாது, தொடவே முடியாது, அடிச்சு போட்டுருவாரு. இப்படிதான் அதுக்கு கிளென்சிங், சுத்திகரிப்பு, பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம், பலி இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய நிலைமையில இருந்ததுனாலதான் சீக்கிரமா என்னங்க அவ்வளவு அற்புதம் செஞ்சவரை போயிட்டு ஒரு கன்றுக்கொடியை வச்சு கும்புற அளவுக்கு போயிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. மோசே இல்ல இனிமே அவர் வரமாட்டான்னு நினைச்சு அந்த கன்றுக்குட்டி எங்க இருந்துச்சு? உடம்புல இருந்த நகைகள் தான். எப்படி இந்த போத்தல போயிட்டு கடவுளை கும்பிட முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு அனுபவமே இல்லாதனாலதான் எப்ப பார்த்தாலும் பழசே பேசுவாங்க இஸ்ரவேல் ஜனங்க. நாங்க எகிப்துல இருந்தோம், நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், நாங்க பூண்டு சாப்பிட்டோம், எங்க சாப்பாட்டை பத்தி தான் பேசினாங்க தவிர சத்தியத்தை யாரும் பேசல. வாயில எடுக்கிறதெல்லாம் நாங்க அங்கே இருந்திருக்கலாம், இங்க நாங்க செத்து போறோம், சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க தவிர சத்தியத்துல வாழல. சத்தியத்தறிவில் சத்தியங்களை விடுதலையா? ஏன்னா மோசையை போல மலையில அமர்ந்திருக்கு. இப்ப என்னன்னா மோசை சொல்றதான் கடவுளுடைய வார்த்தை, மோசை மட்டும் தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனால்தான் இயேசு வந்த பொழுது கூட ஏன் பவுலாலையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் சபைக்கு விரோதமா எழுப்பினார். மோசைக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சோ அதே போல பவுலுக்கு தனிப்பட்ட ஒரு தொழில் வந்த பிறகுதான் சபைகளுக்கு 14 நிருபங்களை எழுதுறாரு. 2:1 வாங்க. வேற எது கேள்வி இருக்குங்களா? அதாவது ஜூம்ல படிக்கிறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பு இருக்குன்னு சொல்றேன். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபா உடனே மறுபடியும் ஜெருசலேம் போனேன். ஏன்னா அன்னைக்கு சர்ச்சில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இப்போ புறஜாதிலாம் ரசிக்கப்படும் போது கூட அவங்க விருத்த சேதனை பண்ணணும்னு சொல்லி ஒரு இது வரும்போது அங்கெல்லாம் ஜெருசலேமில் தான் அவங்க உட்காந்து சில தீர்மானங்கள் எடுத்தாங்க. அது போல மறுபடியும் ஜெருசலேம் போனேன். நான் தேவ அறிவிப்பு நாளே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவளுக்கு விவரித்து காண்பித்தேன். அவங்க எங்க போய் ஊழியம் செஞ்சாலும், இவன் பேதுரு கூட ஒரு இடத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலிய வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணும் போது ஞானசானமே எடுக்காத புறஜாதிகள் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேதுருவே சொல்லுவாரு, இதுக்கன்று ஞானசானம் எடுக்கிறது யார் தடை பண்ணணும்? புறஜாதிகள் என்பது சும்மா சாதாரண வார்த்தை இல்ல. புறஜாதிகள் என்பது யூதர்களுக்கு இப்ப நம்ம சகோதரர் சொல்றாங்களே கஃபீர், ஹராம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல உட்காரவும் மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க, கை நினைக்கவும் மாட்டாங்க. அந்த இடத்துல அப்படிதான் அன்னைக்கு யூதர்கள் இருந்தாங்க. அதனால்தான் இயேசு போய் பாவிகள் பக்கத்துல உட்காரும் போது பரிசேயர் வேதப்பார் தான் முறுமுறுக்கிறாங்க. ஒரு யூதன், நீனு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், நீ ஒரு ரபி, இவங்க மட்டும்தான் ராஜ்யத்தின் இது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சமாரிய பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு யூதன் என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு எப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர், அப்படிப்பட்ட பிரிவினைகள்
இனவாதமாக மதவாதமாக பிரிஞ்சு கடந்தாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க, நான் தேவ அறிவிப்பினால போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவருக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடி எண்ணிக்கை உள்ளவருக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். எண்ணிக்கை உள்ளவர்னா யூதருக்கு சொல்றாரு. ஆனாலும் என்னோடு கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும், அவர் ஒரு கிரேக்கர், விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. ஏன்னா விருத்த சேதனம் என்றது ஆபிரகாம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எபிரேயர் என்று அழைக்கப்பட்ட யூதர்களுக்கு. இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களாம் எப்படி விருத்த சேதனம் பண்றாங்களோ, பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனன்றது யூதர்கள் செய்ய வேண்டியது. அது ஒரு உடன்படிக்கை. அதனால தான் இந்த பயப்புள்ள யாரு, தாவீது அந்த கோலியாத்து மண்ணுக்கு நிற்கும் போது ஒரு வார்த்தை பாய்ப்பார், விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பிலிஸ்தீனை ஏமாத்துறனா நான் உங்களுக்கு தேவனா இருக்கும்படி, நீங்க என்னுடைய ஜனங்களா இருக்கும்படி. அது எங்க இருக்குது? ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரத்திலயா அங்க சொல்லுவாரு. ஏன்னா அவரு சாராளுடைய ஆலோசனை கேட்டு ஆகார திருமணம் பண்ண பிறகு மறுபடியும் ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். சரி, என்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடிய சந்தேகமாக இருந்தால் லெட்ஸ் வி கம் மேக் கவர்னன்ட். இந்த அடையாளத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் சொன்னதை நிறைவேற்றுன்றதுக்காகத்தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு நமக்கு என்ன உடன்படிக்கைனா, இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளும் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் எங்கே வாசிக்கணும்னா எபிரேயர் 9:15-16 போய் வாசிங்க. அப்புறம் எபிரேயர் 12:24 வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அல்லோ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இந்த உடன்படிக்கைன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் திருமணம் கூட உடன்படிக்கை. இந்த லீவிங் டுகெதர்லாம் செட் ஆகாது. அதனால தான் மல்கியா புத்தகத்தில் உன் உடன்படிக்கையின் தோழிக்கு நான் தாயா சாட்சி கடிதம் வச்சுக்கலாம் போயிடுவாங்க. தள்ளி விடுதல நான் வெறுக்கிறேன்றாரு. அந்த உடன்படிக்கை அடையாளம் தான் நீங்க மோதிரம் போடுறீங்க, தங்க சங்கிலி கட்டுறீங்க. இந்த உடன்படிக்கைலாம் விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. அன்னைக்கு இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட பிலிஸ்தீனை ஏமாத்திரனா அவர் தேவனை பார்த்து தான் சொல்றாரு, நான் இருக்க ஆண்டவரே, நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன், விருத்த சேதனைக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க. இந்த நாளில் இந்த விசுவாசம் சவுலை சார்ந்த யாருக்குமே வரல. கொலியாத்தை தான் பார்த்தாங்க தவிர, அவனோட உயரத்தை தான் பார்த்தாங்க தவிர, அவனோட ஈட்டி பட்டையை தான் பார்த்தாங்க. தனக்குள்ள இருக்கிற உடன்படிக்கையின் மேன்மையை கர்த்தரை பார்க்கல. நிறைய நேரத்தை நம்மளும் அப்படிதான். தேவைக்காக தேவனை தேடாதீங்க, உங்க தேவையே தேவனா இருக்கணும். முதல் உடன்படிக்கைனா என்னன்னு தெரியும், அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதனால்தான் பவுல் இங்க சொல்றாரு, கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துக்கு முன்ன விருத்த சேதனம் பண்ணப்படுவது. இப்பயா நம்ம பண்ண மாட்டோம்னா பவுலே சொல்றாரு, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதனாய் இருக்கிறான். இந்த கண்டிஷன், இந்த கட்டாயம் அன்னைக்கு இருந்தது. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு பக்க வழியா நுழைந்த கள்ள சவுது நிமித்தம் அப்படி ஆயிற்று. என்னதான் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணி இயேசுவை அஸ்திபாரமா போட்டாலும் மறுபடியும் ஒரு சிலர் இல்ல, நீங்க விருத்த பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். நீங்க எப்படி போய், நான் கத்தோலிக் மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் பைபிள் ரொம்ப தெரியாது. என்ன சொன்னாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டா பூவை எடுத்துடணும், பொட்டு எடுத்துடணும். எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்திருக்கீங்க? பங்ச இந்தியா அகாம கிறிஸ்டின். நம்ம இந்தியர்கள் எங்க சைனீஸ்லாம் வளக்காப்பு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அது தமிழ் கலாச்சாரம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டுவாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டுனா மதவாதமா சில விஷயங்களை அப்ப கூட பொட்டு வைக்க கூடாதுன்னா அதுக்கு வசந்த கோட் பண்ணுவாங்க. உன் நடுவில் அடையாளமா அது கையில சிகப்பு நூலும் கண்களுக்கு நடுவே அடையாளம்னா நாங்க மீட்கப்பட்டுறோம் எகிப்தில்ன்றது.
யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த அடையாளத்தை பார்க்கும்போது கடவுள் செஞ்சதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால தான் அப்படி வந்துச்சு. பொட்டு வைக்கிறதோ பூ வைக்கிறதெல்லாம் நீங்க கடவுளை மறுதலிக்கணும் அர்த்தமே இல்லை. அதே போலதான் இவங்க ஒண்டியே ரசிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் சைட்டு எல்லாம் அண்ணன் தம்பிங்க தாய் மாமா எல்லாம் இந்துவாக இருப்பாங்க. முக்கியமான ஒரு அப்பா இறந்துருவார். அங்கே போயிட்டு நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை சொல்லிட்டா, நாகமான் அசரியா படைத்தலைவன். அவர் சுகத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் ஒருவன் கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. குஷ்ட ரோகம் சுகமாயிருச்சு. அவர் கேட்பாரு, ஐயா இந்த ஜெருசலேம்லேருந்து இந்த இஸ்ரவேலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது நான் எஜமான் கூட போகும்போது அந்த கோயிலில் போய் நான் வணங்கி ஆகணும், வேலை நிமித்தம். எலியா முடியவே முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. எங்க கையில் இருக்கிறத பிடிங்கிடலாங்க. உங்கள் மனசில் இருக்கிறது எதுவுமே பிடுங்க முடியாது. ஒரு அம்மா போனாங்க, ரசிக்கப்பட்டு போனோன்னு தீபாவளிக்கு போனாங்க. பஸ்ஸர் எப்படி பஸ்ஸு, என் தம்பி என்னோடய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இதில் இந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க, பூஜை போட சொல்கிறாங்க. நாங்கள் பசங்க போய் போடுங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, கொளுத்திட்டு படத்து முனுக்கு நின்று கண்ணை மூடி என் குடும்பம்லாம் ரசிக்கப்படணும், ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் இயேசுன்னு இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். செஞ்சாங்க. குடும்பம் முழுசாக ரசிக்கப்பட்டுருச்சா? இடையில ஒரு குடும்பம் வந்தாங்க, இதே மகேஷ் ஒரு மாதத்துலேயே அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் தீப்பந்தயத்தினை எப்படி பாசணும் நான் செய்யுங்க. எரிக்கோ அதில் சுற்றி வந்தது போல் கண்ணை மூடிட்டு நெருப்பை பிடிச்சிக்கிட்டு ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் இருக்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு மத்தியில். பைபிள் தான் இருக்கு. ஒருத்தர் என்ன செஞ்சார், இயேசு ஏற்றுக்கொண்டோன்னே அவர் மல்லிப்பூ தோட்டம் வச்சுருந்தாரு. நீ கொடுக்குற மல்லிப்பெல்லாம் அந்த சமயத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி பாசர் சொன்னதுனால எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாங்க. அவங்க தம்பிக்கார் அவங்க அண்ணங்கார் கேட்குறாரு, சம்பாரிச்சிட்டு இருந்தார். ஏங்க இந்த பொண்ணு மல்லிப்பூவை எடுத்து தலையில் வைக்க கொண்டு போகுது, இவங்க காடியில் மாட்ட கொண்டு போகிறாங்க, இவர் வாங்கிட்டு போய் பவுடர் செய்கிறாரு. அவங்க இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்படின்னா உன்னோட 10 வெள்ளி பசாமலாமில் இருந்துச்சு, அந்த 10 வெள்ளி கடைக்கு போணுச்சு, அந்த 10 வெள்ளி அங்கே போணுச்சு, அப்புறம் அதே 10 வெள்ளி அவங்க கொண்டு போய் கோயிலில் போட்டு அந்த காணிக்கிலேருந்து திருப்பி வெளியே இப்படியே சுற்றி கடைசியில் இங்கே காணிக்கு அந்த 10 வெள்ளி வாங்கவே கூடாது. எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு முக்கியம் இல்லைங்க. எது நம்பிக்கை, எது உபதேசம், இப்படி தான் அன்னைக்கு விருத்த சேதனன்றது ஒரு கட்டாயமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் வெளியரங்கமான காரியத்தை செஞ்சாதான் நீங்க சத்தியத்தை கை கொள்றதான. ஒரு குழப்படி வந்துருச்சு பாருங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? பக்க வழியா நுழைந்த கள்ள சோதனை நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகளாக அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இந்த சொல்றார இந்த பவுலே ஒரு காலத்துல ரொம்ப இதா தான் இருந்தாரு. ஏன்னா கிறிஸ்துவ பார்க்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்துல தான் நீதிமானாக முடியுன்ற ஒரு மனநிலைமையில் இருந்தார். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சாபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, எங்கெல்லாம் விருத்த சேதனம் இருக்கனோ அது யூதருக்கு அடையாளமா இருக்குது. ஓகே, அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிற்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னை பலப்படுத்தினார். பேதுரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களுக்கு, நான் புறஜாதிக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றேன். 8வது வசனம் பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி பேதுருவை கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கப்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பும் கேபான பேதுருவான் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களாகவும் நாங்கள் புறஜாதிகள் பிரசங்கியாகும்படி அந்யுன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பரமாக வலது கை கொடுத்து தரித்திரத்தை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னவே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். சோ எனக்கு அளிக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம். ஆனா பவுல் நிறைய இடத்துல நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க, ரோமர் 1 எல்லாமே நிறைய இடத்துல இந்த விருத்த சேதனம் யூதர்களுக்கு நம்பிக்கையும்
இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைய விஷயம் விவாதிப்பார். அதை இயேசு மையமாக வச்சு பேசுவார். ஸோ பேதுரு யூதர்களுக்குன்னு அழைக்கப்பட்டார், நான் புறஜாதிகளுக்கு அழைக்கப்பட்டேன், என்னோட அழைப்பை நிறைவேற்றுன்னு சொல்லி இந்த இடத்துல ஏன் இவ்வளோ விஷயம் வலியுறுத்துறான்னா, ஒன்று போதிக்கப்பட்ட உபதேசத்துக்கு மாறாக மறுபடியும் நீங்கள் அடுத்தடுத்த வசனம் வாசிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க மறுபடியும் எங்கே போகிறாங்கன்னா, சபைக்குள்ளே இதை கை கொள்ளுங்க. மறுபடியும் சொல்ற, யாராக இருந்தாலும் சரி, உபதேசம் ரொம்ப முக்கியம். அந்த உபதேசம் பைபிள் அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு யாரோ தெரில. ஒரு வாலிப பொண்ணு எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி, அதில் ஒரு நைஜீரியன் பாஸ்டர், அவர் எனக்கு யாரும் தெரியாது, அவர் அது வயசு பிள்ளையா வாலிப பிள்ளையான்னு தெரில, எட்டி உதைக்கிறார், எத்துறாரு. ஹீலிங் நினச்சா அது விழுந்துருச்சான்னு தெரில. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு பதில் தெரியல. அப்போ நான் சொன்னேன், பைபிளில் இப்படி இருந்ததா எனக்கு தெரியல, ஒருவேளை ஆவினால நடத்தப்படுறாங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு ஒரு இடத்துல சேற்ற குழப்பி, நீ என்ன செய்ய, கண்ணில் தடவு, கண்ணு சுகமானாரு. ஸோ இந்த பவுல் ஹெங்கச்சிப் உருமலை கொடுத்து நோய் சுகமானுச்சு. பேதுரு நிழல்பட்டு சொஸ்தமாக இருந்த நான் கிறிஸ் ஒயாலாமான்னு இருக்காரு, அவர் ஒரு வாட்டி ஒரு டெமோ காட்டுறாரு, லுக் அட் மீன்னு சொல்லிட்டு அனாயிண்டிங்கில் மூவ் பண்ணும்போது அந்த ஷேடோ பார்த்து எல்லாம் விழுவுறாங்க. எனக்கு என்னன்னா, இந்த நாக்காலில் தொட்டு விழுவுறது, கீழே விழுவுறது, நான் அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. விழுந்து எரிஞ்ச பிறகு நீ ஜோஸ்பினாவே இருக்கிறியா இல்லை கிறிஸ்துவை வெளிப்படுத்துறியா? இயேசுவே சொல்லிட்டாரு, கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையா இருங்க. இதில் யார் கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி என்று எப்படி கண்டுபிடிக்கலன்னா, அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வர உள்ளத்தில் ஓநாய்களா இருப்பாங்க. இந்த மேலே இருக்கிற கிஃப்ட் அது ஆட்டுத்தோலை போல இருக்கலாம், ஆனால் உள்ளத்தை எப்படி பார்க்கறது? கனிகள்னால அறியலாம். நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்கும். அவங்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர், தேவனை மகிமைப்படுத்துறாங்களா? இவங்க போடுற சாட்சி, இவங்க போடுற இந்த வீடியோலாம் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்குதா, இல்லை இவங்க பேர் புகழ் வருதான்னு கண்டுபிடிங்கள். அது உடனே தெரியாது. உடனே கனியை பார்த்துருவீங்களா? அந்த மரம் வளர்ந்து கிளை பூ பூத்து அந்த சீசனாக தெரியும். அதனால தான் டப்புன்னு நீங்கள் என்ன செஞ்சிருக்கூடாது, நிதானிக்க தெரியணும். ஒன்றுமே தெரியலையா, உங்களுக்குன்னு வச்சிருக்க மேய்ப்பன்கிட்ட போயிட்டு கேளுங்க, கேள்வி கேளுங்க, சரி இதை பற்றி நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் எடுத்தோன்னே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. இந்த பரிசை வேத பேயை கொண்டு தான் அவர் பேயை ஓட்டுறாரு, பெய்ய சுப்பனா பேயை ஓட்டுறாருன்னு இயேசு எப்படி ஜட்ஜ் பண்ணா அப்படி ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஒன்றுமே புரியல, கம்முன்னு அமைதியாக இருந்தது. சில ஊழியக்காரங்க மாரி வீடியோ செஞ்சு, இவர் இதை பேசுறாரு, இவர் அதை பேசுறாரு, இப்படிலாம் கிரிட்டிசிசம் பண்றதெல்லாம் தப்பான காரியம். அதனால தெரியலையா, தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க, சரியான இடத்துல தெரிஞ்சுங்க. ஏன்னா உபதேசன்றது ரொம்ப 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 முக்கியம். எனக்கே இன்ன வரைக்கும் ரொம்ப விஷயம் தெரியல. அதனால தான் என்னை விட கொஞ்சம் நல்லா லெக்சருங்க தான் அப்பப்போ அடித்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த வசனத்துக்கு என்ன அடையாளம். இந்தியாவில் கூட ஒரு பாஸ்டர்கார் செம்மையாக விளக்கம் கொடுப்பாரு, அவர்கிட்டலாம் கேட்பேன், ஏதாவது கேள்வி இருக்குதா